It is so close to life, literature, writing. So, அந்த இலக்கியத்தை முதலில் வெளியே போய் நீ கதை தானே சொல்ல போகிறேன். முதல்ல கதைகளை படிக்க ஆரம்பிக்கப்பா. முதல்ல கதை லட்சக்கணக்கில் கதைகள் இருக்குது. குறிப்பாக தமிழில் அற்புதமான கதைகள் இருக்குது. படிக்க ஆரம்பிங்க. இந்த கதை சொல்கிற உத்தி, இந்த கதை சொல்கிற வித்தை, அந்த மேஜிக், லெட் இட் ஹேப்பன் இன்சைட் யூ, லெட் இட் பிகம் பார்ட் ஆஃப் யூ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக என்னுடைய மாணவர்கள், நான் கட்டாயப்படுத்தி படிக்க வைத்த மாணவர்கள், பின்பு என்னையும் தாண்டி என்னிடம் வந்து வெற்றிமாறன் போன்றவர்கள், சார் இந்த புக்கு படிச்சிங்களா என்று கேட்குற அளவுக்கு அவங்க அதில் ஊறி போயிருக்காங்கன்னு தெரிய வர்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, எனக்கு இதுக்கு மேலே என்னை பற்றி பேசின என்னுடைய ராமகிருஷ்ணன், நான் ரொம்ப மரியாதை பண்ணுற ஒரு எழுத்தாளர். நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் என்னுடைய நண்பரும், நான் ரொம்ப மரியாதை பண்ணுற ஒரு எழுத்தாளரும் பிரபஞ்சன் உட்கார்ந்துருக்காரு. I just love him as a writer and as a friend. கொஞ்சம் பொறாமை கூட இருக்குது. பார்க்குறதுக்கு மனுஷன் ரொம்ப நல்லா இருப்பார். அவரோட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோ நம்ம சென்னை என்கிற ஒரு மேகசினில் அவரோட தொடர் எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோவை பார்த்தது நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரபு, நான் அவரை பிரபுன்னு தான் கூப்பிடுவேன், பிரபஞ்சனன்னு கூப்பிட்றதில்ல. பிரபு, நான் ஒரு பொண்ணாக இருந்திருந்தா அந்த காலகட்டத்தில் ஐ வுட் ஹவ் லவ்ட் யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹி இஸ் சச் எ ஹேண்ட்ஸம் மேன் அண்ட் எ வண்டர்ஃபுல் ரைட்டர். ரொம்ப நுணுக்கமான மனித உணர்வுகளை ரொம்ப நுணுக்கமாக அவதானித்து எழுதக்கூடிய அற்புதமான படைப்பாளி. திண்ணையில் அவருடைய ஒரு கதையில் படிக்கிறப்போ ஞாபகம் வருது, பட்டணி ஞாபகம் வருது. திண்ணையில் அந்த கதாபாத்திரம் உட்காந்துருக்கு. அந்த திண்ணை வழியைத்தான் வீட்டுக்குள்ளே உள்ளே போகணும். ஸோ பல மாமிகள் உள்ளே போய் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாமி போகிறப்போ பூண்டு வாசனை வரும், இன்னொரு மாமி போகிறப்போ வெங்காய வாசனை வரும், இன்னொரு மாமி போகிறப்போ சாம்பார் வாசனை வரும். இந்த மாதிரி வாசனையாகவே அவர் சொல்லிகிட்டு இருப்பார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படிக்கிறப்போ. அது அவதானிப்பு, ஒரு படைப்பாளியுடைய அவதானிப்பு, அந்த அப்சர்வேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். அவதானிப்பு, பதிவு செய்து கொள்ளுதல், அது தேவைப்படும் பொழுது எடுத்து உபயோகப்படுத்துதல், இதுதானே படைப்பு. ஸோ என்னுடைய வாழ்க்கை, சில வருஷங்கள் முன்னாடி அமடேஸ் என்ன ஒரு படம் பார்த்தேன். அதில் அந்த கிரேட் மியூசிஷியன், வாட்ஸ் இஸ் நேம், மிஸ்கின், மொசார்டுடைய வாழ்க்கையை பற்றிய கதை அமடேஸ் என்கிற படம். அந்த மொசார்ட் எழுதின ஒரு மியூசிக்கை இன்னொரு மியூசிஷியன் பொறாமை காரணமாக அந்த நோட்ஸ் எடுத்து கிழிக்க ஆரம்பிப்பான். ஸோ இவன் பதறி போய் சொல்லுவேன், டோன்ட் டூ தட், அது செய்யாத நீ. ஐ நோ தட் ஐ எம் எ வல்கர் மேன், பட் மை மியூசிக் இஸ் நாட். ஐ நோ தட் ஐ எம் எ வல்கர் மேன், but my music is not. So சின்ன வயசில் இருந்தால் அது எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னு தெரியல. நினைச்ச விஷயங்களை சரியோ தப்போ நான் பண்ணியிருக்கேன். சிலது சரி என் வரைக்கும். உங்கள் அளவுகோல்களை வச்சு என்ன அளக்க வராதிங்க. எனக்கு ஆன அளவுகோல் என்கிட்ட இருக்குது. நான் சரின்னு எனக்கு செய்யணும் என்று தோணின ஒரு விஷயம் தப்புன்னு பட்டா கூட சில சமயங்களில் செஞ்சுருக்கேன். ஸோ ஒரு படைப்பாளிங்கிற வகையில் இந்த பல வகையான உணர்வுகளுக்கு உள்ள ஆள்பட்டு அமிழ்ந்தி கிடந்து நசுங்கி சாகிற ஒரு அவலம் ஒரு படைப்பாளிக்கு இருக்கு. பிகாஸ் ஹீ இஸ் ஸோ சென்சிட்டிவ். இந்த சென்சிட்டிவிட்டி என்கிற சமாச்சாரம் இல்லைன்னா அவன் ஒரு சாமானியன். இந்த படைப்புக்கு எந்த ஒரு நுண் உணர்வு உன்னுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறதோ, எந்த ஒரு அல்ட்ரா சென்சிட்டிவிட்டி உன்னுடைய படைப்பை மென்மேலும் போக போக அது கூர்மைப்படுத்த அது உன்னை உன்னதப்படுத்தி கொண்டு போகிறத ஒரு கலைஞனாக, அதே மென் உணர்வு,
உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நாரடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், யூ ஆர் ஓவர் ரியாக்டிங் பிகாஸ் யூ ஆர் ஓவர் சென்சிட்டிவ். யூ ஆர் ஓவர் ரியாக்டிங் ஃபார் எவ்ரி டேம் திங் இன் டே டு டே லைஃப். பிகாஸ் யூ ஆர் சென்சிட்டிவ். இதை ஒன்றும் பண்ண முடியாது. படைப்புக்கு அதை வச்சுக்கிட்டு சொந்த வாழ்க்கை இது வேணும்னு வைக்க முடியாது. உலகம் பூராவும் இருக்கக்கூடிய படைப்பாளிகளுடைய சாபக்கேடு இது. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த தருணத்தில் என்னுடைய மகளும் எனக்கு ரொம்பவும் பிரியப்பட்ட, நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மற்றவங்க டிரான்ஸ்லேஷன், ஷைலஜா இஸ் an excellent translator from Malayalam. She translates into Tamil. Beautiful translations. சமீபத்தில் சுள்ளிக்காட்டு பாஸ்கரனுடைய சிதம்பரம் நினைவுகள் படித்து அவங்கள ஃபோன் பண்ணி சொன்னேன், ஷைலு மலையாளத்தில் நான் இதை படிச்சிருந்தா கூட இவ்வளவு அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியல. சச் எ லவ்லி டிரான்ஸ்லேஷன். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன், அப்படி ஒரு மொழிபெயர்ப்பு நான் படித்தது சுந்தரராமசாமியுடைய செம்மி, தகடி சிவசங்கரம் பிள்ளைய. அவர் முதல்ல நான் மலையாளத்தில் ஜான் இப்ராஹிம் படிக்க சொல்லி அந்த தகடி சிவசங்கரம் பிள்ளையுடைய செம்மீனை மலையாளத்திலேயே ஜான் இப்ராஹிம் என்னுடைய நெருங்கிய நண்பன், அவனை படிக்க சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சுந்தரராமசாமியுடைய இந்த மொழிபெயர்ப்பு வந்த பொழுது அதை படித்தேன். அதை படிக்கிறப்போ எனக்கு மலையாளத்தை விட இது ஒருவேளை நான் தமிழனாக இருந்ததால் இது எனக்கு அதிகம் ஈர்ப்பை கொடுத்தது என்னமோ தெரியலை. ஐ லவ்டு சூராஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தகழி. ஸோ இந்த அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த முன்னொருத்தருடைய கதையை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அது இருக்கட்டும், நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருங்க, ஆனால் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும், நீங்கள் படைப்பில் இறங்கணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த தம்பதியரை பார்க்கும்போது, பவாவையும் அவங்களையும் பார்க்குறப்போ சில சமயத்தில் இட்ஸ் ஸோ அன்ரியல், இது நிஜம் அல்ல என்று எனக்கு தோணும். பிகாஸ் இந்த ஆண் பெண் உறவுடைய சகல நுணுக்கங்களையும் பல தடவைகள் நான் ரொம்ப ரொம்ப ஆழமாக அழுத்தமாக உணர்ந்தவன். அதால் தெரியும். ஸோ பல நுணுக்கங்களை நான் அப்பப்போ அவதானிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ இட்ஸ் சச் எ wonderful thing that these two are together as husband and wife, though they don't call themselves that. அவங்க அதை சொல்லிக்கிறது இல்லை. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இங்கே வந்து இப்போ அவங்க பேசுகிறப்ப கூட பாலமகேந்திரா மகள்னு நினைக்கும், ஷைலஜா பேசுவார்னு தான் சொன்னார். என் மனைவி என்று சொல்லலை. அற்புதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது சொல்லி தெரிய வைக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது உள்ளே இருக்கு. ஸோ அவங்க பேசுகிறப்பவும் என்னுடைய கணவர்னு அவர் சொல்லலை. ஸோ இந்த என்னுடைய புத்தகத்தை அந்த பதிப்பகத்தில் வம்சி பதிப்பகம், வம்சி இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்ச வம்சி குட்டி, இப்போவே உலக சினிமாவை கரைச்சி குடிக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. பிற்காலத்தில் அவன் பார்க்குற இந்த படங்கள் அவனுள்ள மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு உந்துதல், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு சலனத்தை ஏற்படுத்தி, ஒரு நல்ல படைப்பாளியை அவன் வளர்கிற சூழல் அந்த மாதிரி. ஸோ பவாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, ஷைலுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் என்னுடைய ராமகிருஷ்ணனுக்கு, என்னுடைய மிஸ்கினுக்கு, என்னுடைய செழியனுக்கு, ஐ ஜஸ்ட் லவ் தீஸ் பீப்புள் பிகாஸ் தே லவ் சினிமா. அதாவது இப்போ நான் இப்படி சில சமயத்தில் நினைக்கிறது உண்டு. அதாவது இப்போ நான் சபரி வேலைக்கு மாலை போட்டிருக்கேன்னு வைங்க, நான் என் பாட்டில் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு சபரி வேலைக்கு மாலை போட்டு ஒருத்தர் நேராக வர்றாரு. அதே சாமியை கும்பிட்ற இன்னொரு மனுஷன், அதே விரதத்தில் இருக்கிற இன்னொரு மனுஷன் பார்க்குறப்போ ரொம்ப என்னமோ நிறைவாக இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு இவங்களை பார்க்குறப்போ மனசுள்ள ஒரு நிறைவு ஏற்படுது. ஸோ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நிரூபிக்கிற மாதிரி என்னுடைய படங்கள் இனி வரணும் என்று நான் இன்னைக்கு திடமாக நான் தீர்மானிச்சிருக்கிறேன். இதுவரைக்கும் இருந்ததா இல்லையா அப்படின்னு நான் அவையடக்கத்தில், அனாவசியமான அவையடக்கத்தில் நான் அதை ஒதுக்க தயாராக இல்லை. ஐ நோ ஐ ஹவ் மேட் சம்திங் பர்பஸ்ஃபுல்.
ஐ நோ தட். அதை சொன்னா இல்லையா, ஐ மே பி a vulgar man but my music is not. அதான் ஐ நோ தட் ஐ ஹவ் மேட் சம்திங் வண்டர்ஃபுல், அது தெரியும். ஆனால் இனி வர்றது அதை விட மேலே போகணும்னா அங்கே நின்றுட்டு இருக்க முடியாது. ஸோ நான் அதை விட மேலே போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கேன். அது என்னுடைய மிகச்சிறந்த படங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். அதை பற்றி நான் என்னுடைய பிரியப்பட்ட நண்பர் பிரபஞ்சனோட பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னதும் அவர் அதை ரொம்ப ரொம்ப ரசித்தார். அந்த ஒரு சும்மா ஒரு 2 வரி அவுட்லைன் தான் சொன்னேன், அதை அவர் ரொம்ப ரசித்தார். அப்போவே எனக்கு தெரியும் இது அற்புதமான ஒரு படமாக வரும் அப்படின்னு. ஸோ அதை நான் செய்கிற முயற்சியில் இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனவே தேங்க்யூ பாபா, ரொம்ப ரொம்ப நன்றி பாபா, ரொம்ப நன்றி மகள். இங்கே இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம், நன்றி. I will try to live up to your expectations. Thank you.